நாட்டாம வாங்க. நாட்டாம பாதம் எனக்கு தேவை நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. உண்மை செத்து போச்சுடா. அப்படியா? நியாயம் செத்து போச்சுடா. நாட்டாம நீங்க மெரிச்சு 2 எறும்பு செத்து போச்சு என்றா சொல்ற கணக்கு? அதான் கணக்கு. அதெல்லாம் விடு கண்ணு. இங்க ஒரு பெரிய பிராது வந்திருக்கு கண்ணு. யார் என்ன பிராது பண்ணா? எனக்கு தெரிஞ்சு அந்த காரியத்தை இவன் தான் பண்ணிருப்பான் கண்ணு. அவரு கிடையாதுங்க நாட்டாம. அப்ப அந்த பாவத்தை இந்த பச்சை புள்ளையா பண்ணுச்சு. அட இவரு கிடையாதுங்க நாட்டாம. அப்ப அந்த வேலையை இந்த புள்ளையா பண்ணுச்சு. நாட்டாம அவர் அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டாரு. என்றா கண்ணு? அப்ப யாருமே பண்ணலன்னா பிராத யார் கொடுத்தா? பஞ்சாயத்துக்கு யார் வர வச்சா? நாட்டாம இது வரைக்கும் ஒரு டீச்சரால தான் இந்த பாண்டவர் இல்லத்துக்கு பிரச்சனை. இப்ப இந்த பாண்டவர் இல்லத்தால ஒரு டீச்சருக்கே பிரச்சனை. ஏய், வர சொல்ற அந்த டீச்சரா? டீச்சர். ஏய், டேய் அஸ்வத், என்ன? ஏமா நீதான் டீச்சர்னு நாங்க எப்படிமா நம்புறது? கிளாஸ் எடுக்கவா? சரிம்மா, என்னமா உன் பிரச்சனை? நான் மோசம் போயிட்டேன். அதுக்கு எதுக்கு மூஞ்ச மோஷன் போன மாதிரி வச்சுட்டு சொல்ற? நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்லு கண்ணு. இதை எப்பறம் சிரிச்சு சந்தோஷமா சொல்றது? ஐயோ சொல்லுமா, என்ன பிரச்சனைமா? தெளிவா சொல்லு கண்ணு. நாட்டாமா, இந்த பாண்டவர் இல்லத்து பசங்க இருக்காங்கல்ல, ஆ. அவங்களுக்கு படிப்பு வரல, எனக்கு படிப்பு சொல்லி கொடுன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி கிளாஸுக்கு வா அப்படின்னு கிளாஸுக்கு வந்து உட்காந்து பாட கவனிச்சிட்டு இருந்தாங்களா, அப்ப திடீர்னு சூடு மழை, தும்முன்னு இடி, டக்குன்னு கரண்ட் போயிடுச்சா. அச்சச்சோ. இதுல இருக்கிற ஏதோ ஒரு சுந்தரம் என் கையை பிடிச்சி இழுத்துட்டான். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. நாட்டாம பாண்டவர் பாய்ஸ் பாப்பா மேல பாஞ்சிட்டாங்க. ஏடா, பாண்டவர் இல்லத்து பசங்க செய்யற காரியமாடா இதெல்லாம்? ஏடா, கரண்ட் போனா நீங்களா வெறும் கையை மட்டுமாடா பிடிப்பீங்க? கையை பிடிச்சிட்டானுங்க. நீதி நேர்மை நியாயம்டா. நான் கண்டுபிடிக்கிறேமா. இங்க பாருங்க, பாண்டவர் இல்லத்து பசங்க உங்க வீட்டு தேடி ஒரு பொண்ணு வந்தா சொம்புல பாலை கொடுத்து வரவேற்கணும். ஆனா அந்த பாலை நீங்களா குடிக்க கூடாதுடா. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? நீ கவலையப்படாதம்மா, உன் ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன். சரி, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். இருட்டில் கையை பிடிச்ச எல்லாரையுமே வரிசையா நான் முதல்ல இருந்து கையை பிடிக்க வைக்கிறேன். நீ யாரு கண்டுபிடிக்கன்னு? முதல்ல நீ கை வையா. நாட்டாம நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரும் வந்து கையை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லி. ஆமா கண்ணு. ரூல்ஸ் இருக்கு. என்னது? யாரெல்லாம் வந்து கையை பிடிக்கிறாங்களோ அப்ப லைட் ஆஃப் பண்ணணும். ஏடா, லைட் ஆஃப் பண்ண எல்லாரும் வந்து கையை பிடிப்பாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல. இவன் என்ன எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கா? சரி, ஆரம்பிக்கலாமா? ஏ கணக்கு புள்ள, முதல்ல கூட்டு வா அந்த புள்ளைய. வாங்க தம்பி வாங்க, நீங்க தான் முத ஆளு வாங்க. ஆமா, யாரு இவரு? இவர் தான் அழகு சுந்தரம். வாயில நல்லா வந்துரும். சரி, கையை பிடிச்சிருக்க, கண்டுபிடிச்சிருவோம். இந்த டீச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் மல்லியாட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன உன்கிட்ட இருக்கு? அடி பாவி, ஃபர்ஸ்ட் குழந்தை கிட்ட கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் குரங்கு கிட்ட கொடுத்தாங்க, இப்போ ஒன்ன மாதிரி லேடி கிட்ட கொடுத்துட்டாங்க. நேத்து தான் நீ வந்த. அவளே லேடி கெட்டப்ல தான் வந்திருக்கா. அந்த ஒரு லேடி கெட்டப் கடைசியில வச்சிட்டு மல்லிகாவே லேடி கெட்டப்ல வர சாடுறது ஏய், என்ன என்கிட்ட இருக்கிறது என்ன உன்கிட்ட இருக்கு? என்ன மாதிரி உன்னால ஆட முடியுமா, பாட முடியுமா, புருஷன் மேல பாசமா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு தாண்டி வந்திருக்கேன். அப்ப நான் ஏதோ பேச விரும்பல. சரி, இந்த क्वेश्चन உன் புருஷன் கிட்ட கேட்டுக்கிறேன். அங்க பாரு அந்த மனுஷனை. நாட்டாம ரொம்ப நேரமா அமைதியா ஒரு தம்பி இருக்கு, இங்க வாங்க. யாரு கண்ணு இவரு? இவர் தான் குட்டி சுந்தரம். பேரு தான் குட்டி, ஆனா ஆளு ரொம்ப கெட்டு. அப்படியே எப்படி அதை கண்டுபிடிச்ச நீ? ஆம், சாமிக்கு பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். அம்மா, நீ எதனா ட்ரை பண்ணி பாரு. வேலை நாட்டம். இல்ல எப்பவுமே எல்லா நல்ல குடும்பத்திலுமே பிரச்சனை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். இன்னைக்கு உன்னை வீடு கட்டி நாங்க அடிக்கல. நம்ம புருஷன் மேல பழி போடுற ஆட்டம். போடுங்க. விரட்டி வெளுக்க தோணுது. விரட்டி